வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். சேமியா ரவா கிச்சடி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேமியா ரவா கிச்சடியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகிடுச்சு. இதில் 1 கப் சேமியாவை சேர்த்து வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த சேமியாவை நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கங்க. சேமியா கருகிடக்கூடாது. சேமியா கருகுச்சுன்னா கிச்சடியோட டேஸ்டே மாறிடும். சேமியா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. லைட்டா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப இதை எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லயே 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து, இது கூட 1/2 கப் ரவையை சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். ரவை சேமியா ரெண்டுமே ஆல்ரெடி வறுத்ததா இருந்தாலுமே நீங்க இந்த கிச்சடி செய்யும் போது நெய்ல வறுத்துக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ரவை வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கூடவே 7-8 முந்திரியையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 3 to 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாவும் வதங்கட்டும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த தக்காளியையும் லைட்டாக வதக்கி விட்டால் போதும், மசியணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீன்ஸ், கேரட்டு, அப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து 1 கப் அளவுக்கு இருக்குது. இதை இதில் சேர்த்துடலாம். இதில் 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இந்த காய்கறிகளுக்கு 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்குறேன். இதை நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சிம்லையே ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ கலந்து விட்டுக்கங்க. 3 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு வெந்திருக்கு. அடுத்து இதில் தண்ணி சேர்க்கணும். நம்ம 1 கப் சேமியாவும் 1/2 கப் ரவையும் எடுத்திருக்கோம். மொத்தம் 1/2 கப்பு. 1க்கு 2.5 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/2 கப் எடுத்துருக்கிறதுனால 3/4 கப்பு தண்ணி சேர்க்கணும். 3/4 கப் தண்ணி சேர்த்தாச்சு. காய் வதக்கும் போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். 1/2 மூடி தேங்காய் துண்டுகளை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் 4-5 சுத்து சுத்திட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை போட்டு தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நெய்யில் வறுத்த சேமியா, நெய்யில் வறுத்த ரவை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க.
கூட்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துடலாம். கட்டி இல்லாமல் கிண்டிக்கங்க. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் ரவையும் சேமியாவும் நல்லா இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் மூடி வச்சு சிம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். சிம்லேயே வச்சு 4 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த சேமியா ரவை ரெண்டுமே நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பஜ்ஜி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு கடலை மாவு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும். மாவு வந்து அதே சமயம் கட்டி இல்லாமல் இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இப்போ இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு. இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் தளர்வாக இருக்கு. இப்போ நல்லா இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும், பஜ்ஜியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். தோல் சீவனுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உருளைக்கிழங்கை நடுவில் கட் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட வேண்டாம். பஜ்ஜி போடுறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாவில் வந்து கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். 2 பிஞ்ச் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து முன்னாடியே சமையல் சோடா சேர்க்கக்கூடாது. பஜ்ஜி போடுற டயத்துக்கு சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு பீஸை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். பஜ்ஜி எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. ஒவ்வொரு பஜ்ஜியாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். 2 சைடுமே பஜ்ஜி வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.